பேரால் வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன். எனக்கு அன்பான தேப்பிள்ளைகளே, கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரே, இந்த அமாவாசை நாளிலே உங்கள் நான் மீண்டும் சந்திப்பது பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடைய கடந்த செய்தியிலே மாற்றம் பெற்ற வாழ்க்கை என்ற செய்தியை கொடுத்தேன். அதன் பிறகு முடியாதது ஒன்றுமில்லை என்ற ஒரு பாடல் கூட வெளியிட்டிருக்கேன். நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, கவனம் பண்ணுறீங்க. உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய செய்தியானது பி கேர்ஃபுல், எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் நம்ம பார்த்து எச்சரிக்கையாக இருங்க அப்படின்றாரு. உங்களுக்கு கேடு வராதபடி எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்றார். கேடு என்பது என்ன? கேடு என்பது மிகவும் மோசமான வார்த்தை. கேடு என்பது மிக மோசமான வார்த்தை. அதை யூஸ் பண்ணக்கூடாது. அதை யூஸ் பண்ணாக்கா அவ்வளோதான், அவன் இறந்து விடுவான். கேடுக்கு முன்னொரு பெயர் சாவு. துன்பம் வந்தால் தாங்கிக்கலாம், கஷ்டம் வந்தால் தாங்கிக்கலாம், நஷ்டம் வந்தால் தாங்கிக்கலாம், வேதனை வந்தால் தாங்கிக்கலாம், சோதனை வந்தாலும் தாங்கிக்கலாம். ஆனால் கேடு வந்தால் தாங்கவே முடியாது. ஆகவே இயேசு பல இடங்களில் கேடு என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்கின்றார். அவர் உபயோகப்படுத்தும் பொழுது அவர்களுக்கு கேடு வந்துவிடும். கேடு என்பது இறப்பு. அதனால தான் நம்ம பல பேர் போன திட்டுவாங்க, உனக்கு கேடு வர, நீ அழிவு காலம் வந்துச்சுடா, உனக்கு நீ அழிஞ்சு போயிடுவ, கேடு காலம் வந்துச்சு உனக்கு சொல்கிறோம் இல்லையா? திட்டுறோம், பல பேரை திட்டுறோம். போதும் நம்ம திட்டுவாங்க, பார்த்துப்போம். நம்ம திட்டாலும் இல்லையோ திட்டத்தை பார்த்துப்போம் இல்லையா? சண்டை போடும்போது சில பேர் திட்டுவாங்க, உனக்கு கேடு வரடா, அழிவுகாலம் வந்துடுச்சு, அவ்வளோதான், நீ ஒழிஞ்சு போயிடுவ, நம்ம மனம் திட்டுவாங்க இல்லையா? அதை நம்ம பார்த்துருப்போம். ஆக கேடு என்பது அழிவுக்குரிய வார்த்தை. இப்போ கேடு எப்படி வரும், யார் மூலமாக வரும், எப்படி வரும்? அதுதான் இந்த செய்தி. எச்சரிக்கையாயிருங்கள், பி கேர்ஃபுல். ஒரு நம்ம யூஸ் பண்ணுற பொருள் இருக்குது, ஃப்ரிட்ஜு, ஏசி, வாஷிங் மிஷின், இந்த மாதிரி எலக்ட்ரானிக் பொருள்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? இதில் ஒரு நோட்டீஸ் ஒன்று ஒட்டியிருப்பாங்க சைடில், வார்னிங் நோட்டீஸ். பார்த்துருப்பீங்க நிறைய பேர், வார்னிங் இல்லையா? எல்லா கம்பெனி ப்ராடக்ட்லேயும் கண்டிப்பாக இது இருக்கும். அது இல்லாத அவங்க சேல் பண்ணக்கூடாது. வார்னிங் நோட்டீஸ் ஒட்டியிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், ஷாப்லேருந்து வாங்கி வந்துட்டு இறக்கி என்ன பண்ணுறோம், அதை தான் கரெக்டாக படிக்கிறோம். முதல்ல இதை எங்கே வைக்கணும், எப்படி வைக்கணும், எப்படி யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல வைக்கணும் என்று இதெல்லாம் படித்து பார்த்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம். ஏன் இல்லைன்னா கேடு வந்துடும். எதுக்கு கேடு வந்துடும்? அந்த யூஸ் பண்ணுற பொருளுக்கு கேடு வந்துடும். கேடு வந்தால் என்ன ஆகும்? அவ்வளோதான், தூக்கி போட வேண்டியதான். அதுக்கு அழிவு காலம். ஆகவே இதையெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டோம். அதெல்லாம் படித்து பார்த்துட்டு கரெக்டாக யூஸ் பண்ணுறோம், சர்வீஸ் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கு கேடு வராதபடி பார்த்து கொள்கின்றோம். உலகை படைத்த ஆண்டவர் மனிதனை படைத்தார். மனிதனாகிய நமக்கு கேடு வராதபடி அவரும் ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுத்துருக்கிறாரு. மனிதனை படைச்சாரு, நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்கிறாரு. 10 கொடுத்துருக்கிறாரு. யாரா ஞாபகம் இருக்கா? புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? அதை நீங்கள் படித்து பார்த்து கேடு வராதபடி எச்சரிக்கையாக இருக்கணும்னு வார்னிங் நோட்டீஸ் கொடுத்துருக்கிறாரு. என்ன அது? 10 கட்டளைகள். 10 கட்டளைகள். இந்த 10 கட்டளைகளை நீங்கள் படித்து அதன்படி செயல்பட்டால் உன் வாழ்க்கையிலே கேடு வராது. நீ சுகபோகமாக வாழ முடியும். கேடு வராமல் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து காத்துக்கொள்வீர்கள். மனுஷன் யூஸ் பண்ணுற பொருளுக்கெல்லாம் நம்ம கரெக்டாக பார்த்து அதை யூஸ் பண்ணி படித்து வச்சுக்கிறோம், யூஸ் பண்ணுறோம். ஆண்டவர் நம்மை படித்து நமக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்கிறாரு, எச்சரிக்கை கொடுத்துருக்கிறாரு. அதை படித்து சரியாக ஃபாலோ பண்ண மாட்டோம், படிக்கவே மாட்டேன்றோம். அப்புறம் எங்கே ஃபாலோ பண்ண முடியும்? படித்து பார்க்குறதும் கிடையாது, படித்தாலும் அதன்படி செயல்படுறது கிடையாது. அதை விட்டுட்டு மனம் போன போக்கில் போயிடுறோம். கேடு வர நம்ம தேடிக்கொண்டிருக்கின்றோம். நமக்கு நாமே கேடு வருவித்துக் கொள்கின்றோம். அந்த வார்த்தைகளை மதிக்கவில்லை, அதன்படி செயல்படவில்லை. அந்த 10 கட்டளைகளை நாம் மதித்து நடந்தால் நமக்கு கேடு வராமல் நம்மை காத்துக்கொள்ள முடியும். இப்போ கேடு எப்படி வரும், யார் மூலம் வரும்? அதுதான் இந்த செய்தி. கவனமாக பாருங்க. நம்ம லைஃப்பில் பிஸ்னஸ் நல்ல மாதிரி போயிட்டுருக்கோம், நல்ல லாபம் வந்துட்டுருக்கோம், எந்த வித பிரச்சனையும் இருக்காது, நல்லா போயிட்டுருக்கோம். இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, நமக்கு நல்லா ஜாலியாக இருக்கும், எந்த கஷ்டம் இல்லை என்று என்ன பண்ணுவாங்க, கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவான், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம்
8வது வசனத்தில் இவ்வாறு சொல்லப்படுகின்றது, அறிவில் தெளிவோடு இருங்கள், அறிவில் தெளிவோடு இருங்கள், உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என கர்ஜித்து திரிகின்றது. கர்ஜித்து திரிகின்றது. உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என எப்படி தெரியுது? சும்மா தெரியல, கர்ஜித்து திரிங்குது. கர்ஜனா சிங்கம் பார்த்துருப்பீங்க இல்லையா? சிங்கம் அப்படிதான் கர்ஜிக்கும். அந்த மாதிரி கர்ஜித்து திரிகின்றான். அப்போ நம்ம லைஃப்பில் நல்லா போயிட்டுருக்கு, நமக்கு எந்த கவலையும் இல்லை, நம்ம யாரும் எதுவும் செய்ய முடியாது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் உங்களை இப்படி தான் என்ன பண்ணுவான்? எதிரியாகிய அழகை சிங்கம் போல கட்சி திரிந்து தன் வலையை வீசுவான், தன் வலையை வீசுவான். அப்போ என்ன ஆகும்? அதில் நீங்கள் மாட்டிக்கிங்க. அதில் நீங்கள் மாட்டிக்கிட்டு பல தாக்கில் விழுந்துடுவீங்க, படு பாகத்தில் போய் விழுந்துருவீங்க. எவ்வளோ விழுந்தீங்களோ அவ்வளோ கீழே போய் விழுந்துருவீங்க. காரணம், கேடு வராதபடி எச்சரிக்கையாக நீங்கள் இல்லை, காத்துக்கலை. நீங்கள் அவருடைய கட்டளை வார்த்தைகளை மதிக்கலை. நமக்கு இந்த காலையில் இந்த யாரும் எதுவும் செய்ய முடியாது என்று நீங்கள் போய்கொண்டிருந்தால் உங்களுக்கு இப்படி கேடு வரும். இப்போ இதிலிருந்து எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்? இப்போது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு பார்ட்னர்ஷிப் போடுறீங்க, 2 பேர் நல்லா சம்பாதிக்கீங்க, லாபம். அவன் என்ன பண்ணுவான்? அவனை ஏமாற்றிட்டு உன்னை கேடில் வர மாதிரி செஞ்சுட்டு அவன் நல்லா சுகப்பமாக வாழ்வான். காரணம், உன் நண்பன் மூலமாக நீ எச்சரிக்கையாக இல்லை, நீ கேர்லெஸ்ஸாக ஆகிட்ட, கேர்ஃபுல்லாக இல்லை. அவன் நல்லவனை நம்பி நீ ஏமாந்துட்ட, உன்னை ஏமாற்றி உன்னை பள்ளத்தில் தள்ளிட்டு அவன் மேட்டுக்கு போயிட்டான். அப்போ உனக்கு கேடு வந்தது, உனக்கு கேடு வந்து விட்டது அவன் மூலமாக. அதனால் எச்சரிக்கையாக இருங்கள், பி கேர்ஃபுல். நண்பர் மூலமாக கேடு வரும். அடுத்ததாக கூட இருந்தே குழிப்பறிப்பாங்க. இவங்கெல்லாம் கூட இருந்தே குழிப்பறிப்பாங்க. இயேசுவின் சீடர்கள் 12 பேர் இருந்தாங்க. இந்த 12 பேரில் யூதா இஸ்காரியத்து ஒரு ஆள். அவன் தான் இயேசுவை காட்டி கொடுப்பான்னு மற்ற 11 சீடருக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் இயேசுக்கு தெரிந்திருந்தது. மற்ற 11 சீடர்களுக்கு தெரியவில்லை. காரணம், பி கேர்ஃபுல். கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க, கேர்ஃபுல்லாக இல்லை, கேர்லெஸ்ஸாக இருந்தாங்க. அதனால் யூதா இஸ்காரியத்து எப்படிப்பட்டவன் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அதெல்லாம் அவரை பற்றி சொல்கிறாரு, என்னை காட்டி கொடுப்பவனுக்கு ஐயோ கேடு. சொல்கிறாரு, என்னை காட்டி கொடுப்பவனுக்கு ஐயோ கேடு, அவன் பிறவாது இருந்தால் நலமாக இருக்கும் என்று மத்திய நேச்சர் சொல்கிறாரு. அப்போ ஆண்டவரே அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிட்டார், கேடு. யாரை பார்த்து சொல்கிறாரு? யூதாஸ் இஸ்காரியத்தை பார்த்து சொல்கிறாரு. அவன் தான் காட்டி கொடுப்பான், அவனை காட்டி கொடுப்பவனு ஐயோ கேடு, அவன் பிறவாது இருந்தால் நலமாக இருக்கும் என்று சொல்கிறாரு. ஆனால் அவன் தான் இயேசு காட்டி கொடுத்துட்டு என்ன பண்ணுறான்? நாண்டுகிட்ட செத்து போகிறான். அப்போ கேடு என்பது இறப்புக்குரிய ஒரு வார்த்தை. ஆண்டவரே கேடு என்ற வார்த்தையை யூஸ் பண்ணார், யூதாஸ் இஸ்காரியத்தை இறந்து விட்டான். அதே போல் நாம் கேடு என்ற வார்த்தையை கவனமாக யூஸ் பண்ண வேண்டும். ரொம்ப கேர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணக்கூடாது. ஆகவே பி கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ ஆண்டோடைய சீடர்களுடைய இவ்வாறு நிகழ்ந்தது என்றால் நமக்கு எப்படி இருக்கும்? இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம. ஹல்லேலூயா. இப்பொழுது இறைவனுடைய எச்சரிக்கை. நண்பர்கள், சொந்தக்காரங்கள் இல்லையா, நமக்கு நிறைய தொல்லைகள் வரலாம். அவங்கள இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும், பி கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போது இறைவன் எச்சரிக்கிறார். இறைவன் என்னென்ன எச்சரிக்கிறாரு, எப்படி எச்சரிக்கிறாரு கவனமாக பாருங்கள். எரேமியா 5ஆம் அதிகாரம் 20 முதல் 21. கண்ணிருந்தும் காணாத, காதிருந்தும் கேளாத, மதிகட்ட இதயமற்ற மக்களை கேளுங்கள். எப்படி திட்டுறாரு பாருங்க. கண்ணிருந்தும் காணாத, காதிருந்தும் கேளாத, மதிகட்ட இதயமற்ற மக்களை கேளுங்கள். இவ்வளோ கேளமாக திட்டுறாரு. ஏன்? உங்களுக்கு என் மீது அச்சம் இல்லையா? என் மீது அச்சம் பயப்பில்லையா? இல்லை. பொண்டாட்டிக்கு நடுங்குறீங்க, ஆஃபீஸில் மேனேஜருக்கு நடுங்குறீங்க, உனக்கு மேல் அதிகாரிகள்லாம் நடுங்கி வேலை செய்வீங்க. உன்னை படித்த கடவுள் நான், என் மீது நீ அச்சம் இல்லையா? பயப்பட மாட்டீங்களே என்று கேட்குறாரு. ஆண்டவர் முன்னிலையில் நடுங்க வேண்டாமா? கடவுள் முன்னிலையில் நடுங்கணும். மனைவிக்கு நடுங்கிற, ஆஃபீஸில் மேனேஜருக்கு நடுங்கிற, ஸ்கூலில் டீச்சருக்கு பசங்க நடுங்கிறாங்க, எல்லாத்துக்கும் நடுங்குறீங்க. ஆனால் நம்மை படித்த ஆண்டவருக்கு நடுங்க வேண்டாமா என்று அவரே கேட்குறாரு. என் முன்னே நீ நடுங்க வேண்டாமா? பயமில்லையே என்று உங்களுக்கு அப்படின்றாரு.
கடலுக்கு எல்லையாக மணலை வைத்தேன். அது என்றென்றும் உள்ள வரம்பு. கடலுக்கு எல்லைன்னா மணல். அந்த மணலை தாண்டி அலை போகாது. அது எச்சரிக்கை. அதை வார்ன் பண்ணிட்டாரு கடலுக்கு. இதை தாண்டி நீ போகக்கூடாது என்று அந்த மணலை கடல் அலையை பார்த்து இந்த மணல் தான் உனக்கு எல்லை, இதை தாண்டி நீ போகக்கூடாது என்று எச்சரிக்கிறாரு, வார்னிங் பண்ணுறாரு இந்த அலைகளுக்கு. ஆனால் அதனை கடக்க முடியாது. அலைகள் அதன் மீது மோதலாம், எனினும் அதன் மீது வெற்றி கொள்ள முடியாது இல்லையா? பீச்சில் போய் பார்ப்போம், பல அலை அடிக்கும், பயங்கரமாக அடிக்கும், பாறை மேலே அடிக்கும். அடிச்சுன்னாகும் தண்ணி செதஞ்சி திரும்பி கடல் உள்ள தான் போகும். மீறி உள்ளே வருமா? ஊருக்குள்ளே வருமா? வராது. எப்படி வரும்? ஆண்டவர் எச்சரிக்கிறார், இதை மீறி நீ போகக்கூடாது, உன்னால் எதுவும் செய்ய முடியாது, இதுதான் உனக்கு எல்லை, இதை மீறி போகக்கூடாது என்று வார்னிங் கொடுத்துருக்கிறாரு. அப்போ அந்த அலைகள் என்ன பண்ணும்? அந்த உள்ளுக்குள்ளே வர மாதிரி வந்து திரும்ப போயிடும். பாறை மேலே மோதும், ஒன்றும் நடக்காது, தண்ணி உள்ளே வராது. அதன் மீது வெற்றி கொள்ள முடியாது. அவைகள் சீறி முழங்கலாம். எல்லா அப்படி சீறி முழங்கும், அப்படியே பயங்கரமாக வரும் இல்லையா? பார்த்துருக்கோம். அப்படியே நம்ம கிட்ட வந்து நம்ம முழுங்குற மாதிரி வரும். ஆனால் என்ன பண்ணும்? அங்கேயே போயிடும், அப்படியே திரும்பி போயிடும். நம்ம பீச்சில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அலை நிற்கும் போது பார்த்துருக்கீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருப்பீங்க. இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். அப்படியே பெரிய அலையாக வரும், கிட்ட வந்து நம்ம முழுங்குற மாதிரி வரும். ஆனால் பாதிலே துண்டு போயிடும். ஹல்லேலூயா. அதை தான் சொல்கின்றார். எனினும் அதனை மீற முடியாது, அதனால் மீற முடியாது. இம்மக்களோ கட்டுக்கடங்காத பிடிவாத குணத்தினர் என்னை விட்டு விலகி சென்றனர். கட்டுக்கடங்காத பிடிவாத குணத்தினர் என்னை விட்டு விலகி சென்றனர். என்னை விட்டு விலகி போயிட்டாங்க. பிடிவாத குணத்தினர், நான் சொன்னதை கேட்க மாட்டாங்க, நான் இப்படி தான் செய்வேன், இப்படி தான் போவேன், இப்படி தான் வருவேன் என்று பிடிவாத குணத்தினராய் என்னை விட்டு விலகி சென்றார்கள். என்னை விட்டு விலகி போயிட்டாங்க தூரம். என் வார்த்தையை மதிக்கலை, நான் இருக்கின்ற நம்பலை, அவங்க மனம் போன போக்குள்ள போகிறாங்க. என்னை விட்டு விலகி சென்றனர். இவர்களுக்கு ஐயோ கேடு, ஐயோ கேடு, ஐயோ கேடு. ஆக கேடு வராதபடி எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லையா? கேடு எப்படி என்னமோ வரலாம். இப்போது ஞானிகளின் எச்சரிக்கை. ஞானிகள்னா யாரு? இறைவார்த்தை, இறைவனுடைய அடியார்கள், இறை செய்தியை சொல்கின்றவர்கள் ஞானிகள். இவர்களுக்கு கேடு வராதபடி எச்சரிக்கையாக இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? இவங்களுக்கு கேடு இருந்தால் என்ன செய்வாங்க? அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனாலும் உஷாராயிடுவாங்க. நாம் தப்பான வழியில் போகிறோம், பி கேர்ஃபுல், இனி செய்யக்கூடாது அந்த பாவத்தை. கேடு வராதபடி நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும் என்று யார் நினைப்பார்கள்? ஞானிகள். ஞானிகளுக்கு அவர் சொல்லப்படுகின்றது. அப்போ ஞானிகள் யார்? இறைவனுடைய அடியார்கள், இறை வார்த்தை சொல்கின்றவர்கள், இறைவனோடு நெருக்கமாக இருக்கின்றவர்கள். இவர்களைத்தான் என்ன பண்ணுவான்? சிங்கம் கர்ஜித்து திரிந்து அவனை கவுத்து விடும். ஆக கேடு வராதபடி எச்சரிக்கணும். ஆனால் ஞானிகள்லாம் கேடு பாவம் செய்வாங்க, ஆனாலும் டக்குன்னு நான் உஷாராயிடுவாங்க. ஆண்டவர் வெளிப்படுத்துவார், ரொம்ப பாவம் பண்ணுற, பி கேர்ஃபுல், தப்பான வழியில் போகிற, பி கேர்ஃபுல் என்று எச்சரிக்கை கொடுப்பார். அப்போ உடனே மனம் மாறிடுவாங்க, நல்ல வழிக்கு வந்துடுவாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு ஆண்டவர். கேடு என்ற வார்த்தையை ஆண்டவர் பல இடத்துல யூஸ் பண்ணிக்கிறாரு. மத்தேயு நற்செய்தியிலே, குருட்டு வழிகாட்டிகளே ஐயோ உங்களுக்கு கேடு, வெளிவேடக்காரரே, பரிசேயரே, மறைநூல் அறிஞரே, ஐயோ உங்களுக்கு கேடு. அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் இஸ்காரியத்துக்கும் ஐயோ கேடு. இந்த கேடு என்ற ஆண்டவர் உபயோகப்படுத்துகின்றார். அப்போ கேடு என்ற வார்த்தை வந்தால் அவர்களுக்கு அழிவு காலம் நெருங்கிவிட்டது. ஆகவே கேடு வராதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், நம்மை காத்து கொள்ள வேண்டும். நம்மை சிங்கம் யாரை விழுங்கலாம் என கர்ஜித்து தெரிகின்றது. நம்ம நல்லா தான் போயிட்டு இருக்கோம், நம்ம பாவம் செய்யல, பரிசுத்தமாக இருக்கோம், நமக்கு எந்த ஆபத்தும் வராது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் உங்களைத்தான் சிங்கம் கர்ஜிப்பது போல வந்து வலையை வீசுவான், மேலே வலையை வீசுவான். நீ தப்பிச்சுக்கிட்டினா பரவாயில்ல, மாட்டிக்கிட்டினா கேடு, ஐயோ உங்களுக்கு கேடு. அப்போ என்ன செய்யணும்? கேடு வராமல் அவருடைய வார்த்தைகளை கடைபிடித்து நடக்க வேண்டும். அந்த 10 கட்டளைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். வார்னிங். வீட்டில் யூஸ் பண்ணுற பொருள்லாம் கரெக்டாக படித்து பார்த்து சர்வீஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க, அது கெட்டு போகாமல் பார்த்துக்கிறீங்க, கேடு வராதபடி காத்துக்கிறீங்க. மனுஷனுக்கு ஏன் அப்படி செய்ய மாட்டேறீங்க? உங்களை நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளாமல் அவரை விட்டு விலகி போகிறீங்க. அந்த கட்டளைகளை பற்றி மதிக்க மாட்டேறீங்க.
மறந்து போய் என்னை விட்டு விலகி சென்றனர் என்று சொல்கிறார் ஆண்டவர். என்னை விட்டு விலகி சென்றனர் பிடிவாத குணத்தினராய், என்னை விட்டு விலகி வெகு தூரம் சென்று விட்டனர் என்று ஆண்டவரை சொல்கிறார். அப்போ நீ வெகு தூரம் போயிட்டாக்கா நமக்கு கேடு, கண்டிப்பாக கேடு உண்டு. காரணம், அவருடைய 10 கட்டளைகள், வார்னிங் என்ற 10 கட்டளைகளை நாம் மதித்து நடக்கவில்லை. அதை மறந்துட்டு மனம் போன போக்கில் சென்று அவரை விட்டு விலகி செல்கின்றோம். அதனால் நமக்கு கேடு வருகின்றது, கேடு வருகின்றது, கேடு வருகின்றது. இன்பம் வந்தால் தப்பித்துக் கொள்ளலாம், வேதனை வந்தால் தப்பித்துக் கொள்ளலாம், கஷ்டம் வந்தால் தப்பித்துக் கொள்ளலாம், நஷ்டம் வந்தால் தப்பித்துக் கொள்ளலாம், சோதனை வந்தால் தப்பித்துக் கொள்ளலாம். கேடு வந்தால் என்னாகும்? தப்பவே முடியாது. நமக்கு கேடு காலம் வந்து விட்டது என்று நினைத்துக் கொள்ள வேண்டும். கேடு காலம் என்பது அழிவுக்குரிய ஒரு வார்த்தை. அதனால தான் என்ன செய்வாங்க, சண்டை போடும்போது நாம் பார்த்துருப்போம், உனக்கு கேடு வர, உனக்கு அழிவு காலம் வர, நீ உருப்படாமல் போக, நீ நாசமாக போக என்று திட்டுவாங்க இல்லையா? சண்டையில் பார்த்துருப்போம். நம்மளே கூட சில பேரை திட்டிருப்போம் கோபத்தில், அது நமக்கு தெரியாது. ஆக இந்த கேடு என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தாதீர்கள். பி கேர்ஃபுல், எச்சரிக்கையாக இருங்க. உங்களுக்கு கேடு வராதபடி பார்த்து கொள்ளுங்கள். அதே போல் அந்த வார்த்தையை பிறருக்கு நீங்கள் சபிக்காமல் பி கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டாம். காரணம், சபித்தால் நீங்கள் சாபம் பெறுவீர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டால் ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே கேடு என்ற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கேடு எப்படி வரும்னு நான் சொல்லிட்டேன். யார் மூலமாக வரும் எப்படி சொல்லிட்டேன். நண்பர்கள் மூலமாக வரலாம், சொந்தக்காரர்கள் வழியாக வரலாம், கூட பழகுகின்ற, கூடவே இந்த குழி பறிக்கின்றவர் கூட வரலாம். யாரையுமே நம்பக்கூடாது. ஆண்டவரை தவிர யாருமே நீ நம்பக்கூடாது. நல்லவன் என்று நீங்கள் நம்பக்கூடாது. எந்த நேரமும் மனம் மாறலாம். அவன் நல்லவனாக தான் இருப்பான். ஆனால் என்ன சொல்கிறது, சிங்கம் யாரை விழுங்கலாம் என்று கர்ஜித்து தெரிகின்றது. அப்போ இந்த மாதிரியான மேலே தான் வலையை போடுவான். இவன் நல்லா இருக்கான், இவனுக்கு கரெக்டாக பண்ணுறான், செய்யலாம், இவன் மேலே போடு வலையை, இவங்ககிட்ட பிரிச்சிரு என்று வலையை வீசி என்ன பண்ணுவான், அந்த நண்பனை யார் நம்பினானோ அவனை கவுத்துருவான். அப்போ இவன் பாதாளத்துக்கு போயிடுவான், அவன் முன்னுக்கு வந்துடுவான். கூட என்னை குளிப்பறித்து என்ன செய்வான், கேடு விளைவித்துக் கொள்வீர்கள். எல்லாம் பிஸ்னஸ் போயிட்டுருக்கும், நமக்கு எந்த கவலையும் இல்லை, நல்ல வருமானம் வருது, யாரும் எதுவும் செய்ய முடியாது, நமக்கு பணம் இருக்குது என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் மீது தான் என்ன பண்ணுவான், வலையை வீசுவான். சிங்கம் கர்ச்சித்து யாரை விழுங்கலாம்னு கர்ச்சித்து தெரியும். அப்போ உன்னமானதான தான் பார்ப்பான், உன் மேலே தான் வலையை வீசுவான். வீசினாக்கா அவ்வளோதான். ஏன்னா நீ நல்லா இருக்க, யாருக்கு எந்த தீங்கில கேடு வர அப்படி பார்த்துட்டு போயிட்டுருக்க, உனக்கு நான் கேடு உண்டாக்குறேன் பாரு அப்படின்ட்டு அந்த வலையை வீசுவான். அந்த வலையில் நீ தப்பிக்கணும், என்ன பண்ணணும், ஆண்டோடைய 10 கட்டளையை பற்றி நடக்கணும். அதை மதித்து நடந்தால் இந்த வலையிலேருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். ஆண்டோடைய 10 கட்டளையை மதித்து நடந்து அதோடு செயல்பட்டால், அவருடைய வார்த்தைகளை கேட்டு நடந்தால், இந்த சிங்கம் என்ற வலையிலிருந்து நான் தப்பித்துக் கொள்ளலாம். அவன் வலை வீசுவான், தப்பிச்சுக்குவோம், நம்ம மாட்ட மாட்டோம், காப்பாற்றிடுவோம். காரணம், நாம் ஆண்டோடைய வார்த்தைகளை பற்றி செயல்படுகின்றோம், அதன்படி செயல்பட்டு நடக்கின்றோம். அப்போ அந்த வலையானது நம் விழும்போது ஆண்டவர் நம்மை காப்பார், நமக்கு கேடு வராதபடி நம்மை காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான பிள்ளைகளே, கேடு என்பது மிக மோசமான வார்த்தை. அதை நாம் உபயோகப்படுத்தக்கூடாது. எது வந்தாலும் தாங்கிக் கொள்ளலாம், மாறிடும். ஆனால் கேடு வந்தால் நம்மால் தாங்கவே முடியாது. அது அழிவுக்குரிய செயல். ஆண்டவரை பல இடத்துல கேடு வேடு என்று அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்கின்றார். காரணம்னா அவர் சொல்ல மாட்டார் இல்லையா? ஆகவே அந்த கேடு என்ற வார்த்தை வந்தால் நாம் அழிந்து விடுவோம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலைமைக்கு தள்ளாமல் அவருடைய 10 கட்டளை பற்றி மதித்து நடந்து அதை செயல்பட வேண்டும். அப்படி நடந்தால் நம்மை நாமே காத்துக்கொள்ளலாம், எல்லாரிடமும் காத்துக்கொள்ளலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிள்ளைகளே, இந்த செய்தி கேட்ட பிறகு என்ன செய்யணும், கேடு வராமல் பார்த்துக்கணும். யார் மூலமாக உங்களுக்கு கேடு வரும், யாரையுமே நம்பக்கூடாது. பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். யாரும் நம்பாதீங்க. ஆண்டவர் ஒருவரை தவிர யாருமே நம்பக்கூடாது. நல்ல மாதிரி நடிப்பான், எந்த நேரத்தில் கவுப்பான் தெரியாது இல்லையா? கூட இருந்தே குளிப்பறிப்பான். அதுதான் அந்த 10 சீடர்கள் இருந்தாங்க. அது ஒருத்தன் மட்டும் எப்படி இதாக ஆயிடுச்சாங்க, மற்ற சீடர்களே தெரியல. கூட தான் இருந்தாங்க, எல்லாம் ஒன்றா தான் போனாங்க, ஒன்றா தான் பேசினாங்க, ஒன்றா தான் சாப்பிட்டாங்க. ஆனால் அந்த யூதாஸ் இஸ்காரியோத்து இயேசுவை காட்டி கொடுக்க திட்டம் வகுத்தான். அதனால் அவனுக்கு கேடு வந்தது என்று அவரே சொல்கிறாரு. என்னை காட்டி கொடுப்பவனுக்கு ஐயோ கேடு, அவன் பிறப்பாதிருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்கிறார் ஆண்டவர். ஆக கேடு வராதபடி காத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்கப் போகின்றேன். எங்கள் அன்பான தந்தையை இறைவாமை போற்றுகிறோம், துதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம். இந்த கேடு வரக்கூடாது என்ற செய்தியை பார்த்து கொண்டிருக்கும் மக்களை ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே. எவ்வளோ மக்கள் கேடு என்ற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் தெரியாமல் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த கேடு வராமல் அவரை காத்து கொள்ள வேண்டும். அவர்கள் நண்பர்களையோ யாருமே நம்பாமல் உம்மை மட்டுமே நம்பி, உம் வார்த்தைகளை மட்டுமே நம்பி, நீ கொடுத்த 10 கட்டளைகளை மதித்து நடந்தால் உங்களுக்கு அவர்களுக்கு கேடு வராது என்று நீ சொன்னீர். ஆகவே அப்படிப்பட்ட செய்திகளை நான் படித்து அதன்படி நடந்து எங்களை நாங்கள் காத்துக்கொள்ள ஆசீர்வதித்துள்ளோம். இந்த மன்றாட்டுகளையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்புள்ள தந்தையே. ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் இதுக்கான தேவைகளே முக்கியமான செய்தி, அருமையான செய்தி. இதை ஷேர் பண்ணுங்கள். இது ஏதோ கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. இது சுட்டு போயிட்டார் கேர்லெஸ் அதை போல இருக்குமான்ட்டு கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. பி கேர்ஃபுல்லாக இருங்க. பி கேர்ஃபுல். ஹல்லேலூயா.